65 லட்சம் வாக்குகளை திருடிதான் பீகாரில் பாஜக கூட்டணி வென்றுள்ளது. நிதிஷ்குமார் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இனி எலெக்ஷன் கமிஷனை செலக்ஷன் கமிஷன் என்றுதான் அழைக்க வேண்டும். உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்யா தாக்கரே கடும் விமர்சனம். பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் உரிமையாளரான பாஜகவிற்காக 65 லட்சம் வாக்குகளை துண்டித்ததற்கு வாழ்த்துகிறேன். பாஜகவின் ஆட்டத்திற்கு இணங்கி நிதிஷ்குமார் முதலமைச்சராக போகின்றார். அவர் கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கிறேன். காரணம், பாஜகவோடு நெருக்கமாக இருந்தவர்கள் நாங்கள் என்பதால் இந்த எச்சரிக்கையை விடுக்கிறேன். பெண்களுக்கு அவர்கள் அறிவித்த திட்டம்தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பது பெண்களுக்கு நன்றாகவே தெரியும். பணத்திற்காக அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு நிதி உதவி வழங்கி அதன் மூலம் வெற்றி பெற்றது போல் காட்ட வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் நடந்துள்ளது. எனவே இனி அவர்களை எலெக்ஷன் கமிஷன் என்று அழைக்கக்கூடாது, செலக்ஷன் கமிஷன் என்றுதான் அழைக்க வேண்டும். இவ்வாறு ஆதித்யா தாக்கரே பேட்டி அளித்துள்ளார்.